மனிதன் எந்த சுவையை மிகவும் விரும்பி சாப்பிடுகிறான்? எல்லாமே சுவைதான். பப்பாளி மட்டும் டேஸ்ட் இல்லையா என்ன? சாப்பிட்டு பாருங்கள் என்ன டேஸ்ட்னா, எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. இது டேஸ்ட்டு தான். ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு. ஏன்னா இது மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்களா அப்படின்னா குறைஞ்சளவில் விரும்புகிறாங்க, 15%. இன்னும் பல வகைகள் இருக்குது. ஆப்பிள், சாத்துக்குடி, இன்னும் பல வகைகள், சத்தான பல வகைகள் எல்லாம் இருக்குது. அது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிட்லாம். ஏன்னா அதை அதிகமாக விரும்புவதில்லை. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லான்னா சாப்பிட எல்லாம் அளவுதான், அமிர்தமாக இருந்தாலும் அளவுதான். கரெக்டுங்களா? ஏன்னா அது எவ்வளவு சாப்பிட்டாலும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழித்து பசிக்கு. அதிகமாக பசிக்கும் பொருள் நமக்கு உடம்புக்கு நல்லது. எனர்ஜியாகவும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் வளமையாகவும் எந்த நேரமும் எனர்ஜியாகவும் வைக்கக்கூடியது 2.5 மணி நேரத்தில் ஜீரணமாகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். கஞ்சி, கூழ், களி, பல வகைகள், இன்னும் காய்கறி வகைகள் எல்லாமே சாப்பிட்டோம்னா உடம்பு எந்த நேரம் எனர்ஜியாக இருக்குது, இளமையாக இருக்கலாம். அதைத்தான் ஆக்டர்ஸ் ப்ளஸ்ஸு கோச்சு ப்ளஸ்ஸு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அதிகமாக உட்கொள்கின்றனர். அதனால தான் இவங்க பலமாக்குறாங்க. நிறைய பேர் அது கிடையாது, பிரியாணி, கறிக்குழம்பு, நான்வெஜ்ஜு இதையெல்லாம் அதிகமாக விரும்புகிறாங்க. ஏன்னா சாப்பிட்டா 5 மணி நேரம் 6 மணி நேரம் பசி இல்லாமல் இருக்குது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா. இது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலும் 2.5 மணி நேரத்துலேயே பசி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரு. இதில் எது டேஸ்ட்டு அப்படின்னா பல வகை காய்கறி வகைகள், இன்னும் சில ஊட்டச்சத்து உணவுகளில் டேஸ்ட்டும் அதிகம், உடம்புக்கு நல்லதும் கூட. இதை விட உடம்புக்கு சத்துமானம் கம்மியாகக்கூடிய நான்வெஜ் ஐட்டம், இன்னும் இந்த ப்ரெட் ஐட்டம், எக்கு, ப்ரெட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம், அது பல்வேறு விதமான ரசாயன கலவை கொண்டு கொடுக்கக்கூடிய அது ஒரு விதமாக டேஸ்ட் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக டேஸ்ட்டாக இருக்குது. மனிதர்கள் எப்படி திறமைகள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக இருக்குமோ டேஸ்ட்டும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்தால் நாம் இளமையாகவும் எனர்ஜியாகவும் இருக்கலாம். அது யார் செய்கிறது இல்லை. வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் பசிக்கக்கூடாது. அப்புறம் இங்கே கண்டென்ட்டில் தான் பிரியாணியாக நல்லா ஃபுல்கட்டு, நான்வெஜ் ஃபுல்கட்டு, பேக்கரி ஐட்டம் ஃபுல்லாக, ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்படியே பசிக்காமல் கிடந்தால் நல்லது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. காய்கறி மற்றும் பழங்கள், இன்னும் ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொள்ளுங்கள். வளமோடும் இளமையோடும் செழிப்போடும் எனர்ஜியாகவும் இருப்பீர்கள். 50 வயது ஆனாலும் 30 வயது தோற்றம் எனர்ஜியாக இருக்க விரும்புகிறீர்களா? அதை சாப்பிடுங்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி.